31/7/2026 சரியாக 1907 பிறந்த டிடி கோசாம்பி வரலாற்று ஆசிரியரின் பிறந்த தினத்தை ஒட்டி இன்று அவரின் நினைவை ஒட்டி நாம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளோம். இதற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் துவங்க இருக்கிறோம். ஏன் கோசாம்பிக்கு இவ்வளவு டிடி கோசாம்பி அவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தோழர் கோசாம்பி அவர்கள் ஒரு இந்திய பங்களிப்புக்கு, இந்திய வரலாற்றில் ஒரு பெரும் பங்களிப்பு கொடுத்ததற்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு வரலாற்று ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு இந்திய வரலாற்றின் தந்தை என்று கூட சொல்லலாம். ஏன்னா முதலாக ஒரு இந்திய வரலாற்றை ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு காலனித்துவ வரலாற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் டிடி கோசாம்பி. தாமோதர் தர்மானந்தா கோசாம்பி அப்படின்ற அவரோட முழு பெயர். அவரை தான் நம்ம டிடி கோசாம்பின்னு சொல்றோம். டிடி கோசாம்பி அவர் கோவாவில் ஒரு சிறிய கிராமத்துல பிறக்கிறாரு. கிராமத்துல பிறந்தாலும் அவர் ஒரு வசதியான ஒரு குடும்பத்துல தான் பிறக்கிறார். அவருடைய தந்தை பௌத்த மத பாலி மொழியில ஒரு அறிஞரா இருந்தவர். பின்னாட்கள்ல அந்த அடிப்படையிலேயே அமெரிக்கா சென்று அவர் ஒரு பேராசிரியராகவும் பல்வேறு விஷயங்கள்ல அவர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். அவர் அப்படி அமெரிக்கா செல்லும் போது இவருமே ஒரு 10 வயசுக்கு மேல இவரும் அவருடைய தங்கையும் 2 பேரும் சேர்ந்து அமெரிக்கா பயணிக்கிறாங்க. அமெரிக்காவிலே தன்னுடைய கல்விகளை தொடர்கிறார்கள். அவருடைய பேரும் டிடி கோசாம்பி தான், தந்தையோட பேரும். அவரை டிடி கோசாம்பி அங்கே பட்ட படிப்புகளை முடித்து கொண்டு மீண்டும் இந்தியா திரும்புகிறார். இந்தியாவில் அலிகர் யூனிவர்சிட்டியில தான் முதல்ல பேராசிரியரா கணிதவியலை முடித்துவிட்டு கணித பேராசிரியராகவும் ஜெர்மன் மொழியில ஒரு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பேராசிரியரா இங்க வர்றாரு. ஏன் இதை சொல்றோம்னா, அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரு ஐரோப்பாவில் இருக்கும்போது பல்வேறு மொழிகளையும் ஐரோப்பிய மொழிகளையும் தெரிந்து கொண்டார். இந்திய மொழிகளையும், பாலி மொழி, சமஸ்கிருத மொழி, இதெல்லாம் அவருக்கு நல்லாவே கற்றுக்கொண்டார். ஏன்னா அவங்க அப்பாவோட இதுல இந்த விஷயங்கள்லாம் அவர் ஈடுபாடு கொண்டு அதையும் கற்றுக்கொண்டார். பல்வேறு ஐரோப்பிய மொழிகளும் தெரியும் அவருக்கு. பிரெஞ்சு, ஜெர்மன், இப்படி பல்வேறு மொழிகளையும் தெரிஞ்சு வச்சிருந்தார். இதெல்லாம் பின்னாடி அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு வரலாற்றை பத்தி எழுதும் போது மூல மொழிகள்லயே அந்த புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரும் பங்களிப்பு செய்தது இந்த மொழி அறிவியல் எல்லாமே சேர்ந்து. இவர் கிட்டத்தட்ட இவர் வரலாற்று ஆசிரியரா தான் முதல்ல எனக்கெல்லாம் பரிச்சயம் வந்தது. பின்னாடிதான் தெரிய வந்தது இவர் பல்வேறு துறைகளில் அவர் பேராசிரியராகவும் ஒரு பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறார் அப்படின்றதும் தெரிஞ்சது. ஒரு பல்துறை அறிஞராகவே இருந்திருக்கார். அவர் உண்மையா படிச்சு பட்டம் பெற்றது கணிதவியல் துறை. முதல்ல கணிதவியல்ல தான் பட்டம் பெறுகிறார். கணிதவியல்ல தான் பேராசிரியராகவும் இங்க பணியமர்த்தப்படுகிறார். அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பல்வேறு துறைகள்ல அவர் படித்து அதுல ஆய்வுகளை மேற்கொண்டு ஆய்வு கட்டுரைகளை எழுதுறார். எல்லா துறைகளையும் தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கும், பேராசிரியர்கள் பொதுவா இருக்கிறத விளக்குவது அப்படின்ற அந்த இடத்தை தாண்டி இவர் புதுமையா பல விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை ஆய்வு செய்து அவர் ஒரு ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ் அதுக்கான அந்த இதழ்கள்ல ஒரு கட்டுரைகளை எழுதி பல்வேறு ஜேர்னல்ஸ்ல கிட்டத்தட்ட 60-70 கட்டுரைகள் பல்வேறு துறைகளை சார்ந்து அவர் பண்றார். முதல்ல ஆரம்பிக்கிறது கணிதவியலா ஆரம்பிச்சாலும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ்ல, மரபியல்ல ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறார். அதுக்கு பின்னாடி நியூமிஸ்மேட்டிக்ஸ், நாணயவியல்ல ஒரு ஒரு புத்தகமே கூட எழுதியிருக்காரு. இந்தியன் நியூமிஸ்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு.
அதே மாதிரி அந்த துறைகள்ல பல்வேறு ஆய்வுகளை செய்திருக்கிறார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல் புள்ளியியல் துறை, இப்படி பல்வேறு துறைகள்ல அவரோட நிபுணத்துவம். கடைசியா தான் அவர் வந்து வரலாற்றுக்கு, இந்திய வரலாற்றுக்குள்ள வந்து பங்களிப்பு அளிக்கிறார். கிட்டத்தட்ட 1950க்கு மேலதான் அவர் வரலாற்று துறைக்கே வரார். அதுவரை அறிவியல் துறைகள்லயும் கணிதவியல் துறைகள்லயும் தான் பங்களிப்பு செய்துட்டு இருக்க. 1950களுக்கு பின்னாடிதான் அவர் வந்து வரலாற்று துறைக்கே வரார். இவருடைய முக்கியமான விஷயம் எங்க நாம ஏன் போற்றப்பட வேண்டியதா இருக்கு, அவரோட நினைவை கூற வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவரை அந்த நம்ம காலனித்துவ இந்தியாவுல இருக்கிற வரைக்கும் காலனித்துவ வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவை ஒரு வரலாறு அற்ற, வரலாறு இல்லாத ஒரு இந்தியாவாக இருந்ததுன்ற அளவுக்கு எழுதி வச்சாங்க. மிச்ச கொஞ்சம் பேர் எப்படி எழுதி வச்சாங்கன்னா, இந்தியாவை வந்து ஒரு மதம் சார்ந்த, சாதி சார்ந்த ஒரு இந்திய வரலாறு தான் இருக்கு அப்படின்ற இதுல வந்து பல புத்தகங்கள் எழுதினாங்க. இந்தியாவுக்குன்ற ஒரு வரலாறே இல்லை அப்படின்ற விஷயத்த இது பண்ணாங்க. இன்னொரு பிரிவு வந்து இந்தியாவை புரிந்து கொண்டு ஆள்வதற்கு நம்ம இந்திய வரலாற்றை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்தியாவோட வரலாற்றை திருச்சி எதிர்நிலையில ஒரு இந்தியா வந்து ஒரு அடிமைப்பட்ட ஒரு இந்தியாவா தான் எப்பயுமே இருந்திருக்கு, ஆதிக்கத்துலதான் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாட நிரூபிக்கிற வகையில பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள், அந்த காலனித்துவ காலனியவாதிகள் நம்ம வரலாற்றா திருச்சி எழுதி வச்சிருந்தது எல்லாத்தையும் இவர் உடைச்சி முதல் முறையாக இந்திய வரலாற்றை ஒரு அறிவியல் பூர்வமான வரலாற்றாக நமக்கு கொடுத்ததுதான் மிகப்பெரிய பங்களிப்பு. நமக்கு அவர் செய்த, இந்திய சமூகத்துக்கு செய்த ஒரு மிக பெரும் பங்களிப்பு, மார்க்சியவாதிகளுக்கும் செய்த மிகப்பெரிய பங்களிப்பு. இந்திய மார்க்சியவாதிகளே கூட அவருக்கு முன்னாடி இருந்த போது அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கிறத விட மார்க்சியத்தை அப்படியே அதை இங்க வந்து பொருத்துவது, அதை எந்த தரவுகளோ இல்ல ஆதாரங்களோ அடிப்படையில பொருத்துறத விட ஒரு டெம்ப்ளேட்டா அதை அப்படியே எடுத்துட்டு வந்து பொருத்துறது அப்படின்ற நிலைதான் முன்னாடி இருந்தது. அதுல பல வரட்டுவாதங்களும் ஒரு இதுவும் இருந்தது. ஆனா அதை எல்லாத்தையும் உடைச்சு இவர் தான் வந்து ஆதாரபூர்வமாக தரவுகளின் அடிப்படையில அவர் வந்து இதை செய்து முடிக்கிறார். இதை செய்வதற்கு அவருக்கு மிக பெரும் ஒரு இதுவா எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது வந்து அவருடைய அறிவியல் துறைகள்ல அவர் செய்த பங்களிப்பு. அதுக்கு முன்னாடி அவர் செய்யற கணிதவியல்ல அவர் ஒரு தியரங்களை கொண்டு வந்து பப்ளிஷ் பண்றாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே படித்த போது அவர்கள் பின்பற்றுகிற அந்த அறிவியல் பூர்வமான அந்த மெத்தடாலஜிகளை அப்படியே இந்த வரலாற்றுக்கும் கொண்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு உபயோகமா இருந்தது. இதுல அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கொடுக்கும்போது நமக்கு அந்த இந்திய சமூகத்துக்கு அவர் செய்த முக்கிய பங்களிப்புன்றது இந்திய வரலாற்றை எழுதுவது. இந்த இந்திய வரலாற்றை எழுதுறதுல அவர் காட்டின அந்த ஆர்வமும் அதுல அவருக்கு இருந்த அந்த ஆழமான ஒரு இதுவும் வந்து நமக்கு ஒரு பெரும் புரிதலை ஏற்படுத்தியது. அவர் முதலா ஒரு புத்தகத்தை எழுதுறார் 1956 நினைக்கிறேன். அந்த 56ல அவர் எழுதுறாரு, இந்திய சமூகத்தை குறித்தான ஒரு புத்தகத்தை எழுதுறார். சாரி, அதை வந்து ஆங்கிலத்துலதான் என்கிட்ட பேர் இருக்கு. An introduction to the study of Indian history அப்படின்ற ஒரு இதுதான் எழுதுறாரு, அந்த புத்தகத்தை எழுதுறாரு. அதுலதான் வந்து உற்பத்தி முறை, அந்த உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சி, அது சமூகத்தை, இந்திய சமூகத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு கட்டமாக வளர்ந்தது அப்படின்றத ஒரு ஆழமான ஒரு புரிதலை எழுதுறாரு. அவர் எழுதின ஒரு 4-5 புத்தகங்கள் மிக முக்கியமான புத்தகங்கள். அதுல வந்து இது ஒரு புத்தகம். அதுக்கப்புறமா இயக்கவியல் குறித்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிற, எப்படி மார்க்சிய இயக்கவியலை அணுகுவது, அதை உதாரணங்களை வைத்து ஒரு புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அப்புறம் மித் அண்ட் ரியாலிட்டின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த மித் அண்ட் ரியாலிட்டியில தான் வந்து பழைய சமூகங்கள்ல எப்படி வந்து கதைகள் அதெல்லாம் உருவாக்கப்பட்டு நம்ம சமூகங்கள்ல வந்தது, அந்த மித்துன்றது மாயாஜாலம், அந்த மாதிரி இதுவெல்லாம் எப்படி தோன்றி வளர்ந்தது, அதை எப்படி வந்து
இங்கே பல சமூகங்களிடையே அந்த பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்றதெல்லாம் இது பண்ணி அது ஒரு முக்கியமான ஒரு இதுவா வந்து எழுதியிருந்தார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட அந்த பழைய வரலாற்றை ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு இது வந்து அந்த கல்ச்சரல் சிவிலைசேஷன் ஆஃப் ஏஷியன் இந்தியா இன் ஹிஸ்டாரிக்கல் அவுட்லைன் அப்படின்ற ஒரு முழு வரலாற்றையும் சேர்த்த ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். இந்த இந்த புத்தகங்கள்லாம் அவரோட பங்களிப்புல மிக முக்கியமான பங்களிப்பா இருந்தது. இது போக வந்து இந்தியன் நியூமரிஸ்டிக், அதை இந்திய நாணயவியல் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்கார். இப்படி அவருடைய புத்தகம் அப்புறம் அந்த கம்பைன் மெத்தடாலஜி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த கம்பைன் மெத்தடாலஜி தான் ஒரு ஆய்வை வரலாற்று ரீதியாக செய்யும் போது எத்தனை தரவுகளை நாம ஒன்னா சேர்த்து அதை நிரூபிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றதுலதான் அந்த புஸ்தகம் மிக மிக முக்கியமான புத்தகமா இருக்கு. வரலாறை ஒரு அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அந்த காலனி இனவியலுக்கு முன்னாடி இருந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாமே வந்து இலக்கியங்களையும் மத புத்தகங்களையும் எடுத்து வச்சு அதுல இருந்து வரலாறை எழுதுனதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இவரோட அந்த அணுகுமுறை, வரலாற்றில் நாம் சொல்றோம்ல அறிவியல் பூர்வமான அந்த அணுகுமுறை, அது எப்படி கொண்டு வந்தார்னா இந்த கம்பைன் மெத்தடாலஜி பல்வேறு ஆய்வுகளை, அதாவது அகழ் ஆய்ந்து வந்த அந்த தொல்பொருள் வைத்து எழுதுவது, அப்புறம் நாணயவியல் அதை வைத்து எழுதுவது, இது மாதிரி பல்வேறு விஷயங்களையும் ஒன்று சேர்த்து அதன் மூலயமாக எப்படி ஒரு காலத்தையும் அறிவியல் பூர்வமாக ஒரு நிரூபணங்களையும் கொடுப்பது, வெறும் கதையாடல்களை வைத்துக்கொண்டு வரலாற்றை எழுதுவதல்ல அப்படின்றத அதை உடைத்து இத்தனை விஷயங்களையும் ஒன்று கலந்து எப்படி எழுதுவதுன்றத மிக ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு இதுவை வந்து அவர் ஏற்படுத்தினதுதான் மிக சிறப்பான விஷயம். இதுல நாம மிக முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய விஷயம்னா இந்திய வரலாற்றை ஒரு உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத காலனி இனவியல் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் உடைத்து இங்கே ஒரு இந்தியாவுக்கென்று ஒரு வரலாறு உண்டு, இந்த இந்தியாவின் வரலாறு அத்தனை விஷயங்களையும் நாம் மார்க்சிய ரீதியாக ஐரோப்பிய சமூகங்கள் எப்படி வளர்ந்ததோ அதே போன்று இங்கேயும் பல சமூக வளர்ச்சி கட்டங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அதே போல் நடந்ததா இல்லையான்றது ஒரு இதுவா இருந்தாலும் அவர் எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னா ஃபியூடலிசம் எல்லாம் வந்து ஐரோப்பால இருந்த மாதிரியே நாம இங்க இல்லை, நாம இங்க 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 ஒரு தனித்துவமான ஒரு முறைகள் இருந்ததுன்றதெல்லாம் எழுதியிருக்கேன். அதனால அதை அப்படியே எடுத்து இங்க காப்பி பண்ணக்கூடாது, நாம வந்து இங்க தரவுகளின் அடிப்படையில ஆய்வு செய்து அதை நாம் பொருத்த வேண்டும். மார்க்சிய அடிப்படையில மார்க்சிய அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் மார்க்சியத்தை அப்படியே ஒரு பொத்தாம் பொதுவாக பொருத்துவதை அவர் காலம் முழுக்க அதை எதிர்த்தார். அதை எதிர்த்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயங்களை வைப்பது அப்படின்றதுல மிக கவனமாக செயல்பட்டவர். இந்த காலனிய இனவியல் வரலாற்றை உடைத்ததில் மிக பெரும் பங்கு கோசாம்பிக்கு உண்டு. முதல் அவர் தான் செய்யறார். அதுக்கு பின்னாடி வந்து ஆர்.எஸ். சர்மா அந்த பங்கை எடுத்துக்கொண்டு ஆர்.எஸ். சர்மா அதுல இருந்து தொடர்ச்சியா செய்யறார். இவரோட கருத்துக்கள் வந்து சில கருத்துக்கள் அவர் மாறுபட்டு எழுதினாலும் இருவரும் மார்க்சியத்தின் அடிப்படையில மிக பெரும் பங்களிப்பு செய்தவர்கள். இருவருமே வரலாற்றில் வெறும் ஆசிரியர்களாக மட்டும் இல்லாமல் ஆய்வாளர்களாக மட்டும் இல்லாமல் அவர்கள் ஒரு வரலாற்று தந்தையாகவே இருந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்களின் தந்தையாகவே, வரலாற்றுக்கான தந்தையுமே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களோட பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு இருந்தது அப்படின்றதுதான் நாம பார்க்கிறோம். அதனாலதான் நாம இன்று அவருக்கான நிகழ்வில் அவர் கொடுத்த அவருக்கு இந்த சமூகத்துக்கு செய்த விஷயங்கள் என்ன, அது இன்று எப்படி பொருத்தமா இருக்கிறது அப்படின்றதுதான் இனி வர தோழர்கள் நமக்கு தொடர்ச்சியா பேச போறாங்க. இதுல அடுத்த வர தோழர்கள் அரசியல் ரீதியாகவும் அவருடைய பங்களிப்பு குறித்த குறிப்பான விஷயங்கள், ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் எப்படி குறிப்பான பங்களிப்பு செய்துள்ளார் அப்படின்றதையும் விளக்கி தொடர்ச்சியா பேசுறாங்க. தோழர்கள் நான் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த தலைமை உரை.